பாட்டினுடைய தொடக்கத்தை என்னன்னு சொல்லுவோம்? பல்லவி. பல்லவி தமிழ் சொல்லா? எடுப்புங்கிற சொல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினவங்க யார் தெரியுமா? தமிழ் மொழியில் பாட வேண்டும்னு சொல்லி அண்ணாமலை செட்டியார் காலத்தில் தோன்றின தமிழ் இசை இயக்கம், தமிழ் இசை சான்றோர்கள்லாம் சேர்ந்து வழங்கின ஒரு அருமையான சொல் எடுப்பு. அப்போ பல்லவிக்கு அடுத்து வர்றது அனுபல்லவின்னு, அதுவும் தமிழ் சொல் இல்லை, அதுக்கு தொடுப்பு. அருமை. சரணம்னு ஒன்று சொல்லுவோம், சரணத்துக்கு தமிழ் சொல்லு அருமை. எடுப்பு, தொடுப்பு, முடிப்புன்னு நம்முடைய தமிழ் இசையறிஞர்கள் ஏன் இந்த கலை சொல்லை கொடுத்தாங்க தெரியுமா? உண்மையிலேயே ஒரு பாட்டு உருவாகிறதுங்கிறது ஒரு பூக்கட்டுற மாதிரி சார். இந்த பல்லவிங்கிறதுக்கு தூய்மையான தமிழ் சொல் ஒன்று உண்டு. நீங்க சிலப்பதிகாரம் படிங்க, முகநிலை அப்படின்னு பல்லவிக்கு வைப்பாங்க. முகநிலை, இடைநிலை, கடைநிலைன்னு ஏற்கனவே இதுக்கு சொல் இருந்ததுங்க. அப்புறம் பல்லவி அனுபல்லவி சரணம்னு வந்து மாறிடுச்சா? சரி இருக்கட்டும். ஆனா அதுக்கப்புறம் அழகா எடுப்பு, தொடுப்பு, முடிப்புன்னு கொடுத்தாங்க.